Hi friends, good morning. நம்ம லாஸ்ட் vlog வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டு விஜயவாடா வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த vlog பார்க்கறதுக்கு மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த vlogல சரி பண்ணி நம்ம அடுத்து வந்து எப்படி திருவண்ணாமலை வந்தோங்கிறது. ஸோ அந்த vlog தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கிறேன். இங்கேருந்து எனக்கு வந்து ஆன்போர்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஸோ ஒரு ½ அன் ஹவர் கேப்பு 20 மினிட்ஸ்க்கு இப்போ நிறைய பஸ் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. நான் உள்ளே போயிட்டு ஸோ எந்த பஸ் நமக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறோம் அதில் வந்து ஆன்போர்ட் பண்ணி நம்ம vlog வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சன்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல செவ்வானம் பார்க்க. அப்படியே வாங்க உள்ளே போகலாம். பல க்ளீனாக இருக்குங்க. நான் இங்கே டீ டாக்கி ஒரு கடை இருக்குது. இங்கே தான் எப்போயுமே ரெகுலராக குடிப்பேன். ஸோ காஃபி வந்து 30 ரூபா. இதுக்கு மேலே 20 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ ரேட் ஏற்றிட்டாங்க போல். ஸோ இங்கே தான் காஃபி வாங்கியிருக்கேன். அப்படியே ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டேங்க. ஸோ காலை வேலையில் ஒரு ஃபில்டர் காஃபி குடித்தா கும்முன்னு இருக்கும். ஆஹா, ஃபில்டர் காஃபி தான். காஃபின்னா நரசூஸ் காஃபி தான். பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு திருவண்ணாமலை செஞ்சு வந்தவாசி இப்போ தான் 7வது பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்புங்க. அப்படியே உள்ளே போகலாம். இங்கே 7வது பிளாட்ஃபார்ம் உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா 3 பஸ் நிற்கிதுங்க. ஒரு அல்ட்ரா டீலக்ஸு, அப்புறம் நார்மல் டீலக்ஸ் ஒன்று நிற்கிது. இன்னும் அல்ட்ரா டீலக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதான் கிளம்ப போகுது. பட் க்ரூஸ் எங்கேன்னு தெரியல. அவங்க வந்தப்பறம் தான் நம்ம பெர்மிஷன் கேட்கணும். காய்ஸ் vlog வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் பேசி வாங்கியாச்சுங்க. ஸோ இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அல்ட்ரா டீலக்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பயணம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துட்டு நம்ம ஆன்போர்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னால் நம்ம SCTC UDயில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து TNSTC UDங்க. இங்கே நமக்கு திருவண்ணாமலை பஸ் வந்து நிறையா இருக்குங்க. இப்போ தான் ஒரு பஸ் மேல்மருவத்தில் சரி நமக்கு மாதவரத்துலேருந்து வந்திருக்கு போல். ஒன்று கிளம்ப வந்துக்கிட்டே இருக்கும். வியூ பாருங்க, செம்மையாக இருக்குங்க. திருவண்ணாமலை பாயிண்ட் டு பாயிண்ட் அல்ட்ரா டீலக்ஸு. நம்ம பஸ் வந்து விழுப்புரம் கார்பரேஷனு திருவண்ணாமலை டிப்போ. இந்த பஸ் வந்து கண்டக்டர்லெஸ் சர்வீஸுங்க. அதாவது நடத்துனர் இல்லா பேருந்து. நமக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயே சீட்டு ஃபில் பண்ணி டிக்கெட் கொடுத்துட்டு இறங்கிடுவாங்க. நம்ம பஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புனாங்க. கிளம்பி ஒரு ஓரமாக நிப்பாட்டினாங்க. 10 நிமிஷம் டிக்கெட் கொடுத்துட்டு அவர் இறங்கிட்டார். ஒரு 6:10க்கு கிளம்பிட்டோங்க. ஸோ இன்றைக்கி எல்லாம் ஒர்க்குக்கு போகிறவங்க. ஏன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு வீக் டே தேர்ஸ்டேல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த MTC பஸ்ஸில் ரொம்ப பிஸி ஆகிடும். இந்த பஸ் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கண்டக்டர்லெஸ் சர்வீஸ் தாங்க. அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ நீங்கள் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபாங்க. நமக்கு ஜிபேவும் இருக்குது, கேஷாகவும் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஜிபே பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது UPI பேமெண்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு டோல் பிளாஸா 6:35.
மேல்மருவத்தூர் ஏழைஹால். இங்கே மேல்மருவத்தூர் நிற்கலாங்க. 2 பாயிண்ட். ஏழு 25. டைம் கரெக்டாக 7:40 ஆகுதுங்க. நமக்கு வந்து மார்னிங் பிரேக்காகவும் ப்ளஸ் வந்து யூரினல் பிரேக்காகவும் நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னா நமக்கு திண்டிவனத்துக்கு முன்னால் வந்து ஸ்ரீ காயத்ரி பவன் அங்கே தாங்க நிப்பாட்டியிருக்காங்க. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிட்லங்க. நான் குட் டே மட்டும் வாங்கிக்கிட்டேன். குட் டேன்னு பார்த்தா இதில் மெரினோ பட்டர் டிலைட்டுன்னு இருக்குது. அதோட டூப்ளிகேட் பிராண்டு போல். சரிங்க, நம்ம பஸ்ஸோட டிஸ்டன்ஸ் பார்க்கலாங்க. நமக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் 160 கிலோமீட்டருங்க. இந்த 160 கிலோமீட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகுங்க, இதோட நம்ம பிரேக்கோட சேர்த்து. அதுக்கப்புறம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே 6:10க்கு எடுத்தாங்க. பட் வந்து ஆன்லைன் நம்மளால் புக் பண்ண முடியாது. ஆன்லைனில் ஒரு சில பஸ்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து லிமிட்டடான பஸ் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் டேரெக்டாக வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே நிறைய பஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் நான் சொல்லியிருப்பேன். நமக்கு ஜிபே இருக்குது, கேஷும் இருக்குது. சீட்டர் அமெனிட்டிஸ் வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது, ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. நமக்கு இங்கே ஃபுட் சப்போர்ட் கிடையாது, ஒரு ரோலர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. காஃப் சப்போர்ட்டும் கிடையாது. பக்கத்தில் வந்து சார்ஜிங் போர்ட் எதுவுமே இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெட்டர் வந்து பவர் பேங்க் கொண்டு வந்துக்குங்க. சீட்டுமே நல்லா சாஞ்சிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்டுமே நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. எந்த ஒரு கிளிசலுமே இல்லை. ரூட் வந்து நமக்கு திண்டிவனம் செஞ்சி வழியாக தாங்க போகிறாங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் தான் அங்கே ஏற்றுற போய் பார்த்தீங்கன்னா 1 to 1 தாங்க. நமக்கு செஞ்சி திருவண்ணாமலை மட்டும் தான் ஏற்றுறாங்க. நான் என்ன நினச்சேன், சரி மேல்மருவத்தில் நிற்பாங்க, அங்கே ஒரு கண்டக்டர் ஏறி டிக்கெட் கொடுப்பாங்கன்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மேல்மருவத்தில் நிற்கவே இல்லை. திருவண்ணாமலை ரோட்டில் ஜாயிண்ட் ஆகிறோம். செஞ்சி கோட்டை 32 கிலோமீட்டர். இந்த ரூட்டில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நான் vlog எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், பட் நான் ஒரு ஷார்ட்ஸாக தான் எடுத்திருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-வே ரோடு தாங்க. ஏன்னா 2-வே ரோடு தான், சுற்றி மரங்கள் இருக்குது. ஸோ இந்த ரூட் எப்படி இருக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. இங்கிட்டு போனால் வந்தவாசிங்க. பட்டணம் 8-5. நமக்கு ஸ்ட்ரைட்டாக போனால் திண்டிவனம் சிட்டிங்க. நம்ம அப்படியே அந்த ரைட் எடுக்கிறோம். இந்த லைன் வந்து திண்டிவனம் பைபாஸு. அந்த லைனில் நீங்கள் ஜாயிண்ட் ஆகும்.
SR 810. ஹால். இப்போ நம்ம தீவனூர் ஜங்ஷன் வந்திருக்கோம். லெஃப்ட் போனோம்னா நமக்கு மயிலம் விக்ரவாண்டி. நங்கிலி கொண்டான் 825. செஞ்சிக்குள்ளே வந்துட்டோங்க. நமக்கு ரைட்டில் போனால் வேலூர், இதே இது லெஃப்ட் ஒரு பாதை வரும். செஞ்சு வந்தாச்சுங்க. 8:30. செஞ்சிலாம் இறங்கிக்க. செஞ்சு 8:30. கரெக்டாக அந்த விழுப்புரம் போகிற பாதையில் தாங்க இறக்கி விட்றாங்க. இந்த பக்கம் போனால் விழுப்புரம் நமக்கு. இந்த செஞ்சியில் ஃபேமஸ் உங்களுக்கே தெரியும், செஞ்சி ஃபோர்ட், செஞ்சி கோட்டைம்பாங்க. ஸோ இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடங்க. ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் வருவாங்க, ஏகப்பட்ட டூரிஸ்டர்ஸ்லாம் இங்கே வருவாங்க, வந்து ட்ரெக்கிங் ஏற வருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 3 மலை இருக்குங்க, ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திரயான் துர்க். அந்த ராஜகிரி தான் பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சவாலானது. 9 to 5 வரைக்கும் நமக்கு இங்கே ஓப்பனில் இருக்குங்க, டெய்லியுமே இருக்கும். அதுதாங்க ராணிக்கோட்டை. அதான் வரேன். இதுதாங்க ராஜகிரி. அதுதாங்க ராஜகிரி. இந்த ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் சொன்னால் அதான் அந்த இடம். நிறைய பில்டிங்காக மறைக்குதுங்க, சின்ன சின்ன பில்டிங்கு. செம்மையாக இருக்குல்லங்க. செம்மையாக இருக்குங்க. செஞ்சி
இதுதான் வெளியே போகிற பாதை போல. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு, கம்பீரமாக இருக்குது. இது சைடு ஆங்கிளில் பார்க்குறாங்க. இப்போ நம்ம செஞ்சி தாண்டி திருவண்ணாமலை ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். இந்த ரூட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் போகிற ஃபீலிங் ஆகுதுங்க. ரூட்டில் பாருங்கள் கொஞ்சம் ஸ்லோப்பில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஆலம்பூண்டி கீழ்பெண்ணாத்தூர் 855. பஸ் ஸ்டாண்டு தான் கட்டுறாங்க போல. இதுக்குள்ளே வந்து கீழ்பெண்ணாத்தூர் ஊருக்குள்ளே போகிறதுங்க. நம்ம அப்படியே பைபாஸ் எடுக்கிறோம். விட சொன்னா ஊழ விடுற? அட சும்மா இருப்பா. திருவண்ணாமலை பைபாஸ். பஸ் ஸ்டாண்ட்ல வந்துருங்க. ஓகே, தேங்க்ஸ் சார். சரி, அல்ட்ரா டீலக்ஸ். திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு 9:15 வந்து ரீச் ஆகிட்டோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 மணி நேரங்க. நான் ஏதோ 4 மணி நேரம் ஆகும்னு நினச்சேன். அவ்வளோ சீக்கிரமாக கிளம்புனேன். 3 மணி நேரத்தில் வந்தாச்சுங்க. நமக்கு வண்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட், அதில் உள்ளே எங்கேயுமே அனாவசியமாக எங்கேயுமே போகல. இந்த திருவண்ணாமலையை வந்து சிட்டி ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. கார்த்திகை தீபம்லாம் ஏற்றும்போது இங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அப்போ மட்டும் இல்லை, இப்போ இந்த கோயில் இப்போ எப்போவுமே கூட்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா டிரைவர் என்ன சொன்னாங்கன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி வந்து நான் ஃப்ரீயாக கோயிலுக்கு போயிட்டு வருவேன் தம்பி, இப்போலாம் போகவே முடியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் இருக்க ஒரு சில லோக்கல் பஸ் திருவண்ணாமலைக்காரங்கிறாங்க, அவங்களும் சொன்னாங்க நாங்கள் இந்த ஊருக்காரன் தான், எங்களாலே கோயிலுக்கு போக முடியல, ஏன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் வந்து அதிகமாக இந்த திருவண்ணாமலையில் இருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது டிராவல் வித் அரவிந்த்ராஜ். டடா.